வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஐபிஎல் மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில இன்னைக்கு மத்தியானம் சென்னை சூப்பர் கிங்ஸும், குஜராத் டைட்டன்ஸும் மோதப்போறாங்க. இதில சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியுமா? அவங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் செய்யணும்? எம்எஸ் தோனி இன்னைக்கு கேப்டன் பண்ணுவாரா? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ருத்ராஜ் தன்னுடைய ஃபேமிலில ஒரு எமர்ஜென்சி காரணமாக திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. மேபி இது 100% கன்ஃபர்ம் நியூஸ் கிடையாதுனாலும், அவர் வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மேட்ச மிஸ் பண்ணுவாரான்னு இன்னும் சரியா தெரியல. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். சிஎஸ்கேவ பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத், லக்னோ கூட தலா 2 மேட்ச் இருக்கு. மத்த டீம்ஸ கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேவுக்கு ஹோம் கிரவுண்ட்ல நடக்க இந்த 4 மேட்சுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த 4 போட்டியிலும் அவங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். ஹோம் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. அடுத்ததா நம்ம குஜராத் டைட்டன்ஸ பத்தி பேசுவோம். ஜிடி இப்ப இருக்க ஃபார்முக்கு அவங்க ஆஹா! ஓஹோ டீம்லாம் கிடையாது. அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் டீமாவே மாறிட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 ரன் மேல அடிச்சா மட்டும் தான் அவங்களால வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க பேட்டிங்ல டாப் 3 பிளேயர்ஸ மட்டும் தான் நம்பி இருக்காங்க. பட்லரு, சாய் சுதர்சன், கில்லு இவங்க 3 பேரையும் தூக்கிட்டா மேட்ச் ஓவரு. மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ரஷீத் கானு, டிவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர் யாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்ம்ல இல்ல. பவுலிங்லயும் ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் பெரிய ஆட்கள் இருந்தாலும், ஆர்சிபி கூட நடந்த மேட்ச்ல அவங்க பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவரா இருந்துச்சு. கில்லோட கேப்டன்சியும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இப்போ சிஎஸ்கே பக்கம் வருவோம். ஜிடி மாதிரியே சிஎஸ்கே பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. டாப் 3 பேட்ஸ்மேன்கள் சஞ்சு சாம்சன், ருத்துராஜ், சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி வர டெவல் பிரேவிஸ், சிவம் துபே எல்லாரும் பார்த்தீங்கன்னா 50, 50 ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அதுலயும் தூபே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஆனா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சு ஒரு 200 அடிச்சாங்கன்னா, டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பவுலிங் சிஎஸ்கே கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு பகல்ல மேட்ச்னால வின்னிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அதிகமா மாத்த மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா நல்லாருக்கும். அகில் ஹுசேன எதுக்கு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாரீங்க? அவர பிளேயிங் 11ல வைக்கணும். அவர் நல்ல பேட்டிங்கும் ஆடுவாரு. சிவம் துபே வேணும்னா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்கேவோட தாரக மந்திரமே ஸ்பின் பவுலிங் தான். நூர் அகமத், அகில் ஹுசைன் 2 பேரும் மேட்ச திருப்புவாங்க. இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணா தான் முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ் எல்லாம் விக்கெட் எடுக்க முடியும். தோனி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்சுக்கு வருவார்ன்னு நெறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவர் வரமாடி இருந்தா யாருடைய பிளேஸ்ல ரீப்ளேஸ் ஆவாருன்னு தெரியல. ஒருவேள சிஎஸ்கே 180 ரன்னுக்கு மேல போயிட்டாங்கன்னா, ஜிடி சேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சஞ்சு சாம்சன் மாரி யாராவது ஒருத்தர் 80 டூ 90 ரன்னு நின்னு அடிச்சா மட்டும் தான் உண்டு. ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 220 டார்கெட் செட் பண்ணிட்டா, சிஎஸ்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கேக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபிரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச்ல யார் ஜெயிப்பா? எம்எஸ் தோனி விளையாடுவாரா? வின்னிங் காம்பினேஷன மாத்துவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய், சி யூ. நன்றி, வணக்கம்.